ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி கிளாஸோட 12th கிளாஸ் சோட்டி ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 த்ரெட் எடுத்து நீடில் கொண்டு வாங்க. த்ரெட்டை மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டு ஒரு லாங் செயின் ஒன்று போடுங்க. லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக். அகெயின் திரும்ப கீழே கொண்டு வந்து ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க. ஒரு குட்டி லாக். இப்போ லெஃப்ட் ஆர் ரைட்டு எந்த சைடு வேணாலும் கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க. ஒரு குட்டி செயின். அகெயின் கீழே திரும்ப கொண்டு வந்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். இப்போ ரைட் சைடில் கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க. ஒரு குட்டி லாக். அகெயின் கீழே திரும்ப கொண்டு வந்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். ஆப்போசிட் சைடில் இப்போ லாங்கில் ஒரு செயின் போடுங்க. ஒரு குட்டி லாக். அகைன் கீழே கொண்டு வந்து ஒரு லாங்கு, ஒரு குட்டி. ஆப்போசிட் சைடில் இது ஆப்போசிட் சைடில் தான் போயிட்டு ஒரு லாங் செயின், ஒரு லாக் போட்டு போட்டு கொண்டு வரணும். அகைன் கீழே கொண்டு வந்து ஒரு லாங்கு செயின் போட்டு ஒரு குட்டி லாக்கு. இப்போ இந்த சைடில் கொண்டு வாங்க. லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து ஒரு லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டுங்க. போட்டு இந்த செயினை கீழே கொண்டு வரக்கூடாது. இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டு ஒரு செயின் போடுங்க, ஒரு லாக் போடுங்க. போட்டு இப்போ கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்துட்டு ஒரு லாங் செயின் போடணும், ஒரு குட்டி லாக்கு போட்டுக்கோங்க. இப்போ போட்ட மாதிரி அந்த செயினுக்கு கொஞ்சம் கீழே கொண்டு போகணும். போயிட்டு ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். அப்படியே ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். இப்போ கீழே கொண்டு வரணும். ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். இப்போ அந்த செயின் முன்ன போட்ட செயினை விட கொஞ்சம் கீழே இறக்கணும். இறக்கி ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க, ஒரு குட்டி செயின். அகைன் ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். இப்போ கீழே கொண்டு வந்து ஒரு லாங்கு, ஒரு ஷார்ட். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அகைன் இப்போ திரும்ப காட்டுறேன் பாருங்க. ஒரு செயின் போட்டுக்கோங்க, ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. அகைன் ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டு ஒரு செயின், ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. கீழே கொண்டு வரணும். இது கீழே வர வர கொஞ்சம் லென்த் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு முன்ன போட்டதை விட கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் போடுங்க. அகைன் இங்கே ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். இங்கே ஒரு லாங் ஒரு செயின், ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இந்த ஸ்டிச்சு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து செயின் இங்கே கொண்டு போயிட்டு அகெயின் திரும்ப கீழே கொண்டு வரணும். அகெயின் இங்கே கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு வரணும். இங்கே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வரணும். ஒரு 5 டைம்ஸ் ஆப்போசிட்டில் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கொண்டு போகணும். போயிட்டு திரும்ப இந்த பக்கம் வரணும்.
வந்து திரும்ப இங்க கீழ வரணும். நெக்ஸ்ட் இங்க கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு வரணும். இந்த ஸ்டிச்சே இப்படி தான் வரும். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் வந்து எதா இருந்தாலும் டவுட் கேளுங்க. இங்க பாருங்க, இந்த செயின் இங்க போடணும். இந்த லாங் இப்படி வரணும். அகைன் இந்த செயின் இப்படி போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போடணும். இங்க கீழே வர வர உங்களுக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். கீழே வர வர உங்களுக்கு செயின் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்து திரும்ப ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் போடணும். அகைன் இந்த இடத்துல ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் போட்டு ஆப்போசிட் சைடு கொண்டு வரணும். கொண்டு வந்து அதுங்க ஒரு செயின் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அகைன் இதை கீழே திரும்ப கொண்டு வரணும். உங்களுக்கு புரியலன்னா அகைன் நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு லாக் போட்டுக்கோங்க. என் நாட் போட்டுக்கோங்க. என் நாட்டோட வீடியோ ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துக்கோங்க. அகைன் உங்களுக்கு இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட்டை மேலே கொண்டு வாங்க. ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாங் செயின், இது கொஞ்சம் லாங் செயினாக தான் போடணும். லாங் செயின் போட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஒரு லாக் போட்டாச்சு. அகெயின் நல்லா பார்த்துக்கோங்க. அகெயின் கீழே ஒரு செயின் போடுங்க. லாங் செயின் போட்டு ஒரு லாக் போடணும். போட்டு இப்போ லெஃப்ட் சைடில் முன்ன போட்டோம்ல அதே செயின் அளவுக்கு ஈக்குவலாக கொண்டு போயிட்டு அங்கே ஒரு லாங் செயினும் ஒரு லாக் போட்டு அகெயின் கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்து ஒரு லாங் செயின் போடுங்க. ஒரு லாங் செயின் போடுங்க. ஒரு லாக் போடுங்க. அகெயின் இப்போ ரைட் சைடு கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின் ஒரு லாக்கு போட்டு அகெயின் கீழே வாங்க. கீழே வந்து ஒரு லாக் போடணும். அகெயின் ஆப்போசிட் சைடு ஒரு லாங்கு ஒரு ஷார்ட். இப்போ கீழே. இப்போ இந்த ஆப்போசிட் சைடு ரைட் சைடில் கொண்டு போயிட்டு ஒரு லாங்கு ஒரு ஷார்ட். இப்போ கீழே வந்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஒரு குட்டி லாக் போட்டு அது அப்படியே இந்த ஆப்போசிட் சைடு தான் கொண்டு போனோம், கீழே கொண்டு வரக்கூடாது. ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டு ஒரு செயின் போட்டு எண்டில் போயிட்டு ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போட்டு அகெயின் இப்போ கீழே வரணும். கீழே வந்ததுக்கப்புறம் இப்போ முன்ன போட்ட செயினுக்கு கொஞ்சம் கீழே ஒரு ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக் போட்டு ஆப்போசிட் சைடில் தான் கொண்டு போகணும். ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டு அகெயின் கீழே தான் கொண்டு வரணும். உங்களுக்கு நான் சொன்னது புரியுதுங்களா? இந்த செயின் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டிச்சு இப்படி போயிட்டு முக்கோணம் ஷேப்பில் வர்ற மாதிரி வரும்.
இப்போ கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க. ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்து ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க. ஒரு லாக் போட்டுக்கோங்க. நீங்க கீழே இறக்க 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 உங்களுக்கு அந்த திக்னஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு லாக் போட்டுக்கோங்க. அகைன் இங்க ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஆப்போசிட்ல கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. அகைன் கீழே கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. இப்போ ஆப்போசிட் சைடு. உங்களுக்கு புரியல அப்படிங்கும்போது நீங்க மியூட்ல போட்டு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். இப்போ எண்ட் நாட் போட்டுக்கோங்க. எண்ட் நாட் போட்டு எண்ட் நாட் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இதுக்கு ஷேப் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்ல சென்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.